ஐயா, இவங்க அரசியல்வாதி பூராமே எல்லாருமே சுயநலமாக சுய காரியமாக அவங்க நலத்தை பற்றி தான் யோசிக்காங்க. ஒருத்தரும் மக்கள் நலத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. என்ன, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க மனநிலையை அவங்க பல்ஸை பிடிச்சு பார்க்குற தலைவர்கள்லாம் இப்போ இல்லை. அந்த நேரத்தில் வர வேண்டியது ஒரு வாக்குறுதியை குடிக்க வேண்டியது, அந்த ஆட்சிக்கு வந்த உடனே அதை கொடுத்த வாக்குறுதியை மறந்துட வேண்டியது. அப்படி தானே இருக்காங்க. இவங்களை கேட்டால் அவங்கள கேட்டால் இவங்க. இப்போ பாருங்கள், திமுக நல்ல ஆளுங்கட்சி, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அதிமுக இணைஞ்சவங்களெல்லாம் ஒன்று சேரணும், பிரிஞ்சவங்களெல்லாம் ஒன்று சேரணும். சரிதான்ப்பா, துரோகம் செஞ்சார் எடப்பாடி, துரோகம் செஞ்சார் வாஸ்தவம் தான். ஆனால் அந்த துரோகத்துக்கு ஒத்து போனது யார்? ஒத்து ஊதுனது யார்? துணை போனது யார்? உறுதுணையாக இருந்தது யார்? அதை மக்கள் நல்ல தெளிவாக யோசித்து வச்சுருக்கான். அரசியல்வாதிகள் தான் பிறண்டு பேசுதாங்க. என்ன, மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்கிறது அவங்களுக்கு புரியலை. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர் துரோகம் செஞ்சாரியா? அவர் துரோகத்துக்கு துணை போனது யார்? அன்னைக்கு அம்மா இறந்த உடனே ஒட்டுமொத்த அதிமுக காரங்களும் போய் சின்னம்மா வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு கெஞ்சினாங்க. எல்லா டிவி நியூஸ்லேயும் இருக்க, நியூஸில் தான் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் என்ன சென்னையில் கூவத்தூரில் நாங்களாம் இருந்து டீலிங் பண்ணணும். எங்களுக்கு ஓட்டு போட்டதோடு முடிஞ்சு போச்சு எங்கள் பவர். அதுக்கப்புறம் பவரை கையில் வச்சுக்கிட்டு ஆடின ஆட்டம் நீங்கள் தானே, பொதுமக்கள் நாங்கள் இல்லையே. பொதுமக்களை இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க? கிள்ளுக்கிறேன்னு நினச்சிக்கிட்டாங்க. மறந்துடும் அப்படின்னு ஒருத்தனுக்கும் மறக்கலை. பொதுமக்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கான். இவங்க என்ன பண்ணுறாங்க? அன்றைக்கி கூவத்தூரில் அந்த அம்மா இறந்ததும் அந்த அம்மா வீட்டு வாசலில் போயஸ் காட்டில் போய், அம்மா நீங்கள் தான் கழகத்தை காப்பாற்றணும், அம்மா ஆட்சியை நீங்கள் தான் காப்பாற்றணும்னாங்க. நடந்த அரசியல் சதுரங்க விளையாட்டில் மத்திய அரசாங்கம் இந்த அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த அம்மா போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வலுவான ஏற்பாடு தான் பண்ணினாங்க. அதில் எந்த குறையும் இல்லை. பன்னீர்செல்வத்தை பதவி நீக்கம் செஞ்சிட்டாங்க. அடுத்து அவங்கள முதல்வராக தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்தாச்சு. கவர்னர் பதவி பிரமாணம் பண்ணலை, அவர் ஓடி போயிட்டார். அது எல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. கவர்னர் யாரும் நான் மறுத்து பதவி ஏற்க வாரவங்களை வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் போகலை மகாராஷ்டிராவுக்கு அப்படின்னு கவர்னர் சொல்லலை. நாங்கள் யாரும் அந்த அம்மாவை பதவி ஏற்க வேண்டான்னு சொல்லலை, சொன்னோம் அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ எதையுமே சொல்லலை. அவங்க வாட்டில் இருக்காங்க. பண்ணுறது பூரா இவங்க. உடனே அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டு இவங்க என்ன பண்ணாங்க? அந்த அம்மா ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தானே போனாங்க. யார்? அண்ணாச்சி, இபிஎஸ் அண்ணாச்சியை முதல்வராக ஆக்கி வச்சுட்டு போனாங்க. எல்லோரும் ஒத்து இருந்தாங்க. ஆனால் ஆட்சியை மெஜாரிட்டி நிரூபிக்கணும். தினகரனை கட்சியை விட்டு விரட்டணும். என்ன நடந்துச்சு? இந்த ஓபிஎஸ் அந்த சசிகலாவுக்கு எதிர்த்தாக்கில் தான், சின்னம்மாவுக்கு எதிர்த்து தான் விசாரணை கமிஷன் வச்சார். சாவில் மர்மருக்குன்னு தர்மயுத்தம் தொடங்கினார். யாருக்கு எதிராக? சின்னம்மாவுக்கு எதிராக. இவர் தானே ஆரம்பித்து வச்சது அந்த விளையாட்டை. கண்டபம் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இவர் தானே ஆரம்பித்து வச்சார். கேட்டால் அப்புறம் மோடி தான் சொன்னார், நாங்கள் அந்தால தான் இணைஞ்சோம் அதிமுகவில். நீங்கள் இணையும் போது என்ன சொன்னீங்க? சசிகலாவையும் தினகரனையும் கட்சி விட்டு நீக்கினா தான் நான் கட்சிக்கு வருவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிங்க. ஆட்சியை காப்பாற்றணும். ஏன்னா ஒரே நாள் ராத்திரி மொத்த எம்எல்ஏக்கும் செட்டில்மெண்ட்டு. என்ன, 1 டே 1 நைட்டு 12 ஹவருக்குள்ளே எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கணக்கை தீர்த்து ஆட்சியை கைப்பற்றினது எடப்பாடி. பணம் போட்டவனுக்கு தான் வழி தெரியும், முதல் முடக்கினவனுக்கு தானையா தெரியும். இவங்களுக்கு ஓசில் இவங்க நம்பி போகிற 4 பேருக்கு டீ வாங்கி கொடுக்காத ஆட்கள் யார்? அண்ணாச்சி ஓபிஎஸும் மற்ற கட்சை விட்டு பிரிஞ்சு போன மற்ற முன்னோர்கள்லாம், இவர் பின்னால் போன பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட போன நம்பி போகிற 4 பேருக்கு டீ கூட வாங்கி கொடுக்காத ஆட்கள்.
அவர் அப்படியே 4 வருஷம் ஆட்சியில் தொடர்ந்து இருந்து அனைவரையும் சம்பாதிக்க வச்சு எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுத்து அப்போ எல்லாரும் கூட இருந்தாங்க. அப்போ சசிகலா அம்மாவை விட்டு நீக்கும் போதும் தினகரனை கட்சியை விட்டு நீக்கும் போதும் யாரும் போர்க்குரல் எடுக்கலை. புரட்சி தலைவி சின்னம்மா, தியாக தலைவி சின்னம்மா கட்சியை விட்டு நீக்கக்கூடாதுன்னு 10-15 அமைச்சர் வெளியில் வந்தாங்களா? எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? எதிர்ப்பு தெரிவிக்கலையே. எல்லாரும் ஒன்றா தானே இருந்தியோ? அன்னைக்கு தெரியலையோ பிரிஞ்சு போனவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் வெல்ல முடியும் அப்படின்னு. அதெல்லாம் உங்கள் சுயநலத்துக்கு நீங்கள் பேசாமல் இருந்தீங்க. இருக்கிற வரைக்கும் அடிக்கிற வரைக்கும் லாபம்னுட்டு எல்லாரும் ஒத்துருந்தீங்க. என்ன அப்போ எங்கே போச்சு இந்த ஒன்று சேரணுங்கிற கொள்கையெல்லாம் கோட்பாடெல்லாம் உங்கள் எண்ணமெல்லாம் அப்போ எங்கே போச்சு? அதுக்கப்புறம் கேபி ராமலிங்கம் ஓடி போனார், அவரை நீக்கியாச்சு, அவர் பிஜேபிக்கு போயிட்டார். அப்புறம் கேசி பழனிசாமி அண்ணாச்சி, அவர் எம்ஜிஆர் காலத்து ஆள், அவரை கட்சியை விட்டு நீக்கியாச்சு. அவரும் இன்றைக்கி எல்லா சேனல்லையும் உட்காந்துக்கிட்டு கட்சிக்காரங்கெல்லாம் பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர வேண்டும்னு குரல் கொடுக்கார. அவரும் இந்த சசிகலா தினகரனை நீக்கும்போது பேசாமல் தான் இருந்தார். என்ன இந்த ஓபிஎஸ் என்னாச்சு, இவர் கூட இருந்த புகழேந்திய கட்சியை விட்டு நீக்கும்போதும் பேசாமல் தான் இருந்தார். கையெழுத்து இவர் தான் கையெழுத்து போட்டது. அப்புறம் அன்வர் ராஜா அண்ணாச்சி, ராமநாதபுரத்துக்காரது எம்பி, அந்த அண்ணாச்சியை கட்சியை விட்டு நீக்கும்போது இவர் தான் கையெழுத்து போட்டது. இப்படி கட்சியை விட்டு நீக்கிறவனுக்கெல்லாம் கையெழுத்து ஊமை போல் போட்டுட்டு இருந்துட்டு இன்றைக்கி 2வது தர்ம யுத்தம் தொடங்கிறதுக்கும் வழி இல்லாமல் உட்கார்ந்துருக்கார். இப்போது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் கட்சிக்காக உழைக்க தயார், கட்சியில் இணைச்சிக்கிடணுங்காரு. எப்படி இணைச்சிக்கிடுவார்? உங்களுக்கு நீங்கள் தான் ஒருங்கிணைப்பாளர், அந்த கட்சியை நீங்கள் நினச்சிருந்தால் கைப்பற்றி இருக்கலாம். ஏன்னா நீங்கள் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர். உங்களால் முடியல, ஏன்னா உங்களுக்கு அந்த திறமெல்லாம் கிடையாது. என்னைக்கு சொந்த புத்தி இருக்கணும், இல்லைனா சுய புத்தி இருக்கணும். இந்த 2 இல்லாத எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்தால் இப்படி தான் நிலைமை வரும். அரசியலில் எடுப்பார் கைப்பிள்ளையாக மட்டும் என்னைக்கு இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் நான் என்னுடைய தலைவராக ஏற்றுக்கிட்டேன். அதாவது ஈழத்தில் இருக்கிற பிரபாகரன் தமிழ் தேசிய தலைவராக இன்றைக்கி நம்ம கொண்டாடுதமே, இந்த தலைவருக்கு முன்னாடி இந்த தலைவர் போர்க்களத்தில் இருக்கும்போது, விடுதலை போராட்ட களத்தில் இருக்கும் பொழுது தமிழகத்தில் கரிசல் காட்டு கருங்குயிலே கலிங்கப்பட்டி தந்த தங்கமே சிங்கமேன்னு வசனம் எழுதிக்கிட்டு தெருவில் பேசிக்கிட்டு அலைஞ்சது நாங்கள் வைகோக்கு. அந்த வைகோவே எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறினதுனால தான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கார். இல்லைன்னா இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு அசைக்க முடியாத மாபெரும் அரசியல் சக்தி அண்ணாச்சி வைகோ. ஏன் முடியாமல் போச்சு? இதெல்லாம் நாங்கள் பொதுமக்கள் எங்களை அவ்வளவு சீக்கிரமாக பழைய பொதுமக்கள்னு நினச்சிக்கிடாதீங்க. நாங்கள் அந்த காலத்தில் தினசரி பத்திரிகையும் வார பத்திரிகையும் பார்த்துட்டு தான் அரசியல் எங்களுக்கு புரியும். ஆனால் இன்றைக்கி எல்லார் கையிலையும் சோசியல் மீடியா இருக்குது. அதனால் சராசரி ஓட்டு போடுற மக்கள் எங்களை நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. நாங்கள் ஏமாறுற மாதிரி நடிப்போம், ஆனால் அப்புறம் வரும்போது வச்சு குத்திடுவோம் ஓட்டை. இந்த இஎம்ஐ மிஷினு, அந்த மிஷினில் ஏமாற்றலாம், இந்த மிஷினில் ஏமாற்றலாம்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டு தெரியுதான். அதெல்லாம் ஒரு ஈர வெங்காயமும் கிடையாது. அப்படி இருந்தால் 40க்கு 20 எம்பி பிஜேபிக்கு ஜெயிச்சிருப்பான் தமிழ்நாட்டில். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. காங்கிரஸ் கொண்டு வரும்போது இந்த மிஷினை காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, இதே தமிழகத்திலிருந்து திமுக சொல்லிச்சு, அதிமுக சொல்லிச்சு என்ன இந்த மிஷினில் ஊழல் நடக்குன்னு. அப்போ இதே காங்கிரஸ் தான் ஜாமீன் சொல்லிச்சு, கேரண்டி சொல்லிச்சு. இந்த மிஷின் ரொம்ப நல்ல மிஷின், இதில் ஏமாற்றவே முடியாது. இன்றைக்கி அதே காங்கிரஸ் சொல்லுது இந்த மிஷினில் தான் ரொம்ப ஏமாற்ற முடியும் அப்படின்னு. அப்போ நீ 2 தடவை 10 வருஷமாக ஜெயிச்சியா, அப்போ இந்த மிஷினை வச்சு ஏமாச்சியா ஜெயிச்சியா? இங்கே மக்கள் நாங்கள் அதெல்லாம் சிந்திக்காமல் இல்லை. நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு போவியா? ஓட்டு போடுற மக்கள் நாங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசவே மாட்டோம், அமைதியாக கவனிச்சுக்கிட்டே இருப்போம். உங்கள் கூட தான் சேர்ந்து உங்ககிட்ட தான் 500 ரூபா வாங்குவோம், உங்கள் கிட்ட தான் பிரியாணி வாங்குவோம், உங்கள் கிட்ட தான் கோட்டர் வாங்கி குடிப்போம், உங்களை தான் வாழ்கைன்னு சொல்லுவோம். ஆனால் நாங்கள் போடும்போது வசமாக வச்சு போட்டுட்டு போயிடுவோம் ஓட்டை. துரோகி துரோகி துரோகி, இவர் தனியாக ஜெயிக்க முடியாது. ஒன்றுபட்ட அதிமுகவில் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா எல்லா மாவட்ட செயலாளரும் இவர் கூட தான் இருக்காங்க. யார்? இபிஎஸ் அண்ணாச்சி கூட. இதில் ஒன்று தெரியுமா, இந்த சின்னம்மா இந்த இபிஎஸ்ஸை தேர்ந்தெடுக்கும்போது ஒரு கவனத்தை தவற விட்டுட்டாங்க. இந்தியாவிலேயே முதல்ல ஒரு மாவட்டம் ஆரம்பித்தது சேலம் மாவட்டம் தான்.
அப்பேற்பட்ட சேலம் மாவட்டத்திலிருந்து வந்த எடப்பாடியை அவங்க கொஞ்சம் சாதாரணமாக தான் நினச்சிட்டாங்க. இவரும் ஓபிஎஸ் மாதிரி எடுப்பார் கைப்பிள்ளையாக இருப்பார் அப்படின்னு அந்த அம்மா நம்பிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு செஞ்ச துரோகம் அது துரோகம்தான், அதில் மாற்று கருத்தெல்லாம் மக்களுக்கு கிடையாது. அது 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 துரோகம் என்ன. ஆனால் அந்த துரோகத்துக்கு துணை போனவங்க எப்போவுமே குற்றவாளியை விட குற்றம் செய்கிறதுக்கு தூண்டுகோலாக இருந்தவனும் ஆதரவாக இருந்தவனும் தான் குற்றவாளி. அப்படி பார்த்தா 3வது குற்றவாளி தான் அண்ணாச்சி எடப்பாடி, குற்றவாளி ஓபிஎஸ், 2வது குற்றவாளி இவங்க கூட இன்ற நிமிஷம் வரைக்கும். இன்றைக்கி எதிர்ப்பு குரல் அண்ணன் செங்கோட்டையன் சொல்லுதார். அன்றைக்கி கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதானே. சின்னம்மாவை கச்சை விட்டு நீக்கினார், பிரளயமே ஏற்படும்னு அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே. உங்களுக்கு சாதகமாக இருக்கிற வரைக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லை, கட்சி ஒழுங்கு நடவடிக்கைன்னு சொல்லுவீங்க. என்னைக்கு உங்களுக்கு சுயமாக உங்கள் சொந்த பாதிப்பு வரும்போது தானே நீங்கள் எங்களை பற்றி பேசுகிறீங்க. மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், நாம் ஒன்றுபட்ட அதிமுகவாக உருவானால் தான் வென்றெடுக்க முடியும், ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும். எப்போ சொல்கிறீங்க? 4 வருஷம் அவர் மந்திரி சபையில் எல்லாரும் சம்பாதிச்சிங்க, அதுக்கு பிறகு 4 வருஷம் இப்போ எல்லாருமே சம்பாதிக்கிறீங்க, எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறீங்க. அவரை எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. பிரச்சாரத்துக்கு அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக பிரச்சாரத்துக்கு 2021 போகும்போது நீங்கள் தானே அவர் வருங்கால முதல்வர்னு சொன்னது. அன்னைக்கெல்லாம் அவர் துரோகியாக தெரியலையா? ஓபிஎஸ்க்கு நோவாமல் நொங்கு திங்கணும்னு நினைக்காரு. அவன் பணம் போட்டவனுக்கு தான் வழி தெரியும் என்ன. இவர் நோகாமல் நொங்கி திங்கணும், ஓசில் முதலமைச்சர் பதவி வரணும்னு நினைக்காரியா. இவர் எவனு தேனி மாவட்டத்தில் இவருக்காக வேண்டி பெரிய புரட்சியை விடிச்சுதா? கிடையாது. உள்ளூருக்காரனே ஆதரவு கொடுக்கான் எடப்பாடிக்கு. அப்படி தானே அந்த கட்சியில் இருக்குது. இதில் எங்கே ஒன்றுபட்ட அதிமுக எங்கேருந்து வரும்? எடப்பாடி தான், அவர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கார். இதில் அவங்க அங்கங்கே செஞ்ச ஊழல்கள்னால மத்திய அரசாங்கம் கொஞ்சம் மிரட்டத்தான் செய்வாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவங்க தப்பு செஞ்சுருக்காங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணி தான் போவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது சினிமாவில் மட்டும் இல்லை, அரசியல்லையும் இப்போ இருக்குது, முன்னாடிலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் எதிர்த்துருவாங்க. கலைஞர் பீரியட்லலாம் இந்திரா காந்தி ஆட்சியில் இருக்கும்போது அவ்வளவு வெறி கொண்ட எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தார், அப்புறம் ஆதரவு தெரிவித்தார் என்ன. எம்ஜிஆர் ஒரு நேக்கு போக்கான ஆள், அவர் எல்லாத்துக்கிட்டையுமே அப்படி ஒரு டெக்னிக்கலாக போயிடுவார். இப்போ இருக்கிற முதல்வரும் நல்ல டெக்னிக்கலாக நேக்கு போக்கத்தான் போகிறாரு. சும்மா வெளியில் பேசிக்கிடுவாங்க, ஆம்பாங்க ஊம்பாங்க. அங்கே அவங்களுக்குள்ள எல்லாமே சனாதனம் கனதானம் எல்லாம் கலந்த தனமாக தான் இருக்குது, ஒன்றும் விதர்ப்பம் கிடையாது. இந்த துரோகம்னு இபிஎஸ் சொல்லுதாங்கல்ல, இதில் என்ன நியாயம் இருக்குது? இந்த துரோகத்துக்கு துணை போனவங்க பூரா இவங்க தானே. அவர் ஒரு பத்திரிகைக்காரருக்கு சொல்லுதார், நம்ம யாரையுமே நேரடியாக தாக்க வேண்டியதில்லை, நம்ம எந்த கட்சிக்காரனும் இல்லை, நம்ம ஓட்டு போடுற மக்கள் சார்பாக பேசுதோம். இவர் என்ன சொன்னார், நீங்கள்லாம் ஆம்பளையா அப்படின்னு நான் கேட்டேன், நீ போயா தர்ம யுத்தத்தை தொடங்குன்னு சொன்னேன், அதுக்கு பிறகு நான் சொன்னதுனால தான் ஓபிஎஸ் போய் தர்ம யுத்தம் தொடங்கினார். அப்போ இவங்களுக்கு சுய புத்தி கிடையாது, எடுப்பார் கைப்பிள்ளை, அடுத்தவன் பேச்சை கேட்டு கெட்டு போனவங்க கடைசியில் தெருவில் நிற்காங்க. இப்படித்தான் இவங்க கதையெல்லாம் இருக்கும். ஏன்னா இவங்களை பற்றி பேசினாலே இப்படி தான் போகும். ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு கட்டுப்பாடாக இருந்துக்கிட்டு ஒரு நேக்கு போக்காக போகணுமே தவிர, அவங்கள எல்லாம் நீக்கும்போது புகழேந்தியை நீக்கியாச்சு, கேசி பழனிசாமியை நீக்கியாச்சு, அன்வர் ராஜா அண்ணாச்சியை நீக்கியாச்சு. என்ன எல்லாரும் நீக்கிறதுக்கு கையெழுத்து போட்டது ஓபிஎஸ். ஜெயலலிதா அம்மா நீக்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்தது, கண்டிஷன் வச்சதே இவர் தான். சரி, அந்த அம்மாவாவது அவங்க கூவத்தூர் அது என்ன ஊர் பரப்பன அக்ரகாரத்திலிருந்து ஜெயிலிருந்து வரும்போது ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடிச்சு. அப்படியே நேராக நான் கட்சி ஆஃபீஸுக்கு தான் வருவேன், அம்மா சமாதியில் தான் போய் அஞ்சலி செலுத்துவோம்னு அந்த அம்மா தடை உத்தரவை மீறி போய் அரசியல் செய்யலை. செஞ்சிருந்தால் ஓரளவுக்கு ஒரு மக்கள் கூட்டம் செல்வாக்க காட்டியிருக்கலாம். அந்த அம்மா நான் தேர்தலில் இருந்து ஓய்வு பெறுகிறேன்ட்டாங்க, இப்போ நான் கைப்பற்றுவேங்காங்க, இனி நான் பொறுமையாக இருக்க முடியாதுங்காங்க.
யாரை நம்பி யாருக்கு செய்ய? சரி, எடப்பாடியாவது போகிறாரே, ஒரு எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் அன்பாக பேசி போன தடவை ஒரு 10% இட ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்து அப்படியே தென் மாவட்டத்தில் தோல்வி அப்படி இப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. தேர்தல் நேரத்தில் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இப்போ தேவரையா பேரை வைக்க போகிறேங்காங்க. ஏன் 4 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்களா? அப்போ வச்சுருக்க வேண்டியதானே. இதெல்லாம் மத்திய அரசு செய்யக்கூடிய வேலை. நீங்கள் மக்கள் பிரச்சனையை சொல்லி ஓட்டு கேட்க போகணுமே தவிர இதெல்லாம் எதுக்கு சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்க போறியோ? இதெல்லாம் எதுக்கு சொல்லுதியோ? அப்போ மக்களை தூண்டி விடுறதுக்கு தானே. அதில் உடனே எடப்பாடி வாழ்க, இவர் தான் பேர் வைக்க போகிற மாதிரி சில கூமுட்டைகள். அதில் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அவன் மத்திய அரசை அவ்வளோ சீக்கிரம் பேர் வைப்பானா? உடனே இங்கே உள்ள மக்கள் எடப்பாடி ஒழிக, தேவர் பேரை வைக்கக்கூடாது. எதுக்கு? இப்போ தான் ஆணவ கொலை, சாதி கொலைன்னு ஊருக்கு மாவட்டந்தோறும் பிரச்சனையாக இருக்குது. இந்த மக்கள் என்றைக்கு ஒற்றுமையாக இருக்க போகிறாமன்னு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் இயங்கிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் அரசியல்வாதிகள் போகிற போக்கில் சூநாய அப்படின்னு இந்த வடிவேல் படத்தில் ஒரு காமெடி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த ஆள் போகிற போக்கில் ஷூ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுதார். இது ஒரே அறிக்கை. தேவையில்லாததை தேவையில்லாத நேரத்தில் பேசக்கூடாது. எது தேவையோ அதைத்தான் அந்த தேவையான நேரத்தில் பேசணும். தேவையில்லாத நேரத்தில் உங்கள் ஓட்டுக்காக அந்தால இந்த மக்கள் பூரா ஓட்டு போட்டுருவானா? தேவையில்லாமல் மக்களுக்கு வார்த்தை போர் நடக்கலாம், வார்த்தைகள் தடிக்கலாம். இவன் ஒளிகேங்கான், அவன் வாழ்கேங்கான். ஒளிகேன்னு சொல்லுதவனுக்கும் புரியலை, இவன் ஏமாத்துதான் அப்படின்னு. வாழ்கேன்னு சொல்லுதவனுக்கும் புரியலை, இவன் ஏமாத்துதான் அப்படின்னு. ஏன்னா இந்த நேரத்தில் விமான நிலையத்துக்கு தேவர் பேரை வைக்கணும்னு சொல்கிறது தப்புலாம். ஆட்சியிலேருந்து முதல்வராக இருக்கும்போது நீ பேசியிருக்கணும். அப்போ பேசுகிறது கிடையாது. யாருமே வைக்க மாட்டாங்க. தேவையில்லாமல் அறியாமையில் மக்கள் ரொம்ப குழம்புதாங்க. மக்களை குழப்புறது. ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்கான். தெளிவாக இருக்கிற மக்களை குழப்பி அடிச்சிடணும். ஒன்று சரக்கு வாங்கி கொடுத்து அவன் சிந்திக்கும் திறனை கெடுத்து விட்டுறணும். அதையும் மீறி அவன் சிந்திக்க ஆரம்பித்தாங்கன்னா இப்படி எதையாவது சொல்லி கலவரத்தை இழுத்து விட்டுறணும். இதானே உங்கள் இது. எப்போ எல்லா அரசியல்வாதியும் இப்படி தானே இருக்கான். இப்போ நான் எதையோ பேச வந்தேன், துரோகத்தை பற்றி தான் பேச வந்தேன். இதையும் வார்த்தையில் வர வேண்டியது இருக்குல்ல. எலெக்ஷனுக்கு வந்தோமா, பிரச்சாரத்தை முடித்தோமா, தொகுதி ஒரு நாளைக்கு 4 தொகுதி 3 தொகுதியை பிரச்சாரத்தை பண்ணிட்டு போனோமா அப்படின்னு மக்கள்கிட்ட தங்களுடைய கொள்கை என்ன அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஒரு கட்சிக்காரனுக்கும் கொள்கை கிடையாது. புதுசாக ஆரம்பித்தவனுக்கும் கொள்கை கிடையாது. ஏற்கனவே ஆரம்பித்தவனுக்கும் கொள்கை தெரியாது. ஆரம்பித்தவங்கெல்லாம் கொள்கையோடு தான் ஆரம்பித்தாங்க. ஒருத்தருக்கும் இருக்கிற கட்சி கொள்கை தெரியாது. புதுசாக ஆரம்பித்தவங்களுக்கு கொள்கையே இல்லை. இப்படி மக்கள் இருக்காங்க. அப்போ விஜய்க்கு கூட்டம் கூடுதுன்னா இளைஞர்கள் பூரா விஜய் பின்னால் போகிறான் அப்படின்னா ஏன் கூட மாட்டான்? விஜய் பின்னால் போவான். எதுக்குன்னா உங்கள் மேலே கோபத்தில் இருக்காமல. உங்ககிட்ட ஈர்ப்பு சக்தி இல்லை. ஒன்று கொள்கையை வச்சு ஈர்க்கணும், இல்லை மக்கள் நலன் சார்ந்து ஈர்க்கணும். எந்த ஈர்ப்புமே இல்லை. அப்புறம் அவன் என்ன செய்வான்? இளைஞர்கள் எப்போவுமே இளைஞர்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பான். நம்மளை மாதிரி வயசானவன் தான் கொஞ்சம் சிந்திப்பான். இளைஞர்கள் சிந்திக்கவே மாட்டான். சட்டார்னு சாடிடுவான், ஆட்டு மந்த மாதிரி சாடிடுவான். அதனால் நீங்கள் அரசியல்வாதிகள் நிதானம் தவறி பேசக்கூடாது. நிதானத்தோடு பேசுங்க. ஏன்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த அதிமுக ஒரு வலுவான கட்சியாக இருக்குங்கிறது மக்களுடைய கருத்து தான். அந்த கருத்தை இந்த அரசியல்வாதி பேசும்போது நம்மளை மாதிரி ஆட்களுக்கு எரிச்ச வருது. இதையும் நம்ம தான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோமே. அதிமுகவும் திமுகவும் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத மாபெரும் சக்திகள். இதில் எதுவும் ஊனமாக ஆயிடக்கூடாது. அதில் மக்கள் தெளிவாக இருக்கான். ஆனால் மக்களை குழப்புறது பூரா இந்த அரசியல்வாதிகள் தான். என்ன இவங்க ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு, ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு, இவங்க தான் பேசுதாங்க. அதிமுக ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது தான் எங்களை மாதிரி ஓட்டு போடுற பொதுமக்களுடைய எண்ணம். திமுக ஒற்றுமையாக இருக்கணும், வலுவாக இருக்கணும்னு தான் எங்களை மாதிரி எண்ணம். அப்புறம் அந்த கட்சி வந்துடும், அந்த கட்சி இந்த கட்சி அடிமையாக்குது, இந்த கட்சி அந்த கட்சி அடிமையாக்குது. கலராக ரீல் விடுதியப்பா. ஆனால் இந்த ஒரு சில வீடியோக்கள்லாம் சொல்லுவாங்க, சில சினிமாலலாம் நல்லா கம்பி கட்டுறாங்க ஐயா.